ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான இட்லி தோசை பணியாரத்துக்கு ஏற்ற ஒரு இட்லி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது நார்மலாக இட்லி குழம்புன்னு சொல்லுவோம். ஆனால் இட்லி தோசை பணியாரத்துக்கு ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த இட்லி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இட்லி குழம்பு வைக்கிறதுக்கு மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். 3 கீத்து கட் பண்ண தேங்காய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் கசகசா. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிட்டு கட் பண்ண 5 தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இட்லி குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா சுண்டி ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இட்லி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ தேவையான அளவு மல்லித்தழை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.